ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த போர் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தையும் மேல தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய இழப்புகளை இரண்டு நாடுகளுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொல்லக்கூடிய நிகழ்வும் அதிகமாகிட்டே இருக்கு. கடந்த 10 நாட்களுக்குள்ளவே பல நூறு இஸ்லாமியர்களை பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ராணுவம் கொன்னதா தகவல் இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடியதும் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தக்கூடியதும் தொடர் வண்ணமாவே இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் எங்களை அழிப்பதற்காக அணு ஆயுதம் அணு சக்தியை தயாரித்து கொண்டிருக்கிறது, அதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வான்வழி தாக்குதலை நடத்துறாங்க. நடுவுல ஈராக், ஜோர்டான், சிரியா ஆகிய நாடுகள்லாம் இருக்கிறதுனால தரைவழி தாக்குதல் அப்படின்றது பாசிபிள் கிடையாது. வான்வழி தாக்குதல்ல ரெண்டு நாடுமே ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க, ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, ஈரானுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. இப்படியே மற்ற நாடுகள் ஒன்னொன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இது 3ஆம் உலக போரா மாறுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏற்கனவே பல லட்சக்கணக்கான மக்கள் இதுல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரானை விட இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் ரொம்ப குறைவான பலம். ஆனாலும் பல விஷயங்கள்ல அவங்க ஈரானை விட முன்னாடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 75 மடங்கு பெரிய நாடு ஈரான், இஸ்ரேலை விட 75 மடங்கு பெரிய நாடு ஈரான். இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் அதிகமாச்சுன்னா இஸ்ரேலை காலி பண்ணிடுவாங்களா? இதன் மூலமா 3ஆம் உலக போர் வருமான்ற பல கேள்விகள் இருக்கு. அதே போல அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வான் தடுப்பு அமைப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஃபடா அப்படின்ற ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதல் மூலமா ஈரான் அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை கொண்டுகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் கொண்டுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாலஸ்தீன இஸ்லாமியர்களை இஸ்ரேல் கொண்டுகிட்டு இருக்கு. இப்படியாக பல பேரினுடைய உயிர் பலி வாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு நடுவுல தான் இந்த இரு நாடுகளுடைய ராணுவ பலம் என்ன அப்படின்றத இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா பார்க்கும்போது மக்கள் தொகை, ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட இஸ்ரேலை விட 75 மடங்கு பெரிய நாடு ஈரான். அதுல பாத்தீங்கன்னா 94,02,617 பேர் தான் மக்கள் தொகை இஸ்ரேல்ல. ஆனா ஈரான்ல 8,83,86,937 பேர் அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய மக்கள். இப்படியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல மடங்கு மக்கள் தொகை, கிட்டத்தட்ட 10 மடங்கு. இங்க 95 லட்சம், அங்க 9 கோடி மக்கள் தொகை இருக்கு. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராணுவ பலத்துல பார்க்கும்போது இஸ்ரேல் 15வது இடத்துல இருக்கிறாங்க, ஈரான் 16வது இடத்துல இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் கம்மியா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உள்ள டீட்டெயிலா பார்ப்போம். ராணுவ வீரர்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை 1,70,000. ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை 6,10,000 பேர் இருக்கிறாங்க. துணை ராணுவ படை 35,000 பேர். ஆனா இங்க 2,20,000 பேர் இருக்கிறாங்க. கடற்படை வீரர்களை பார்க்கும்போது இங்க 19,500, ஈரான்ல 18,500. இங்க ஒரு 1000 பேர் கம்மியா இருக்கலாம். ஆனா இந்த தொகுப்பை பொறுத்து பார்க்கும்போது ஈரான்ல தான் அதிகபட்ச படை இருக்கு. இந்த இடத்துல விமானப்படையை பொறுத்து பார்க்கும்போது 89,000 வீரர்கள் தான். ஆனா இங்க 42,000 வீரர்கள் இருக்கிறாங்க. இதுவுமே இஸ்ரேல் அதிகமா இருக்காங்க. மொத்த விமானங்கள், இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த விமானங்கள் 611, ஈரான்ல இருக்கக்கூடிய மொத்த விமானங்கள் 551. போர் விமானங்களை பொறுத்து பார்க்கும்போது 240 இஸ்ரேல்ல, ஈரான்ல 188 தான். இந்த தொகுப்பை பார்க்கும்போது விமானப்படை, மொத்த விமானங்கள், போர் விமானங்கள், இது எல்லாத்துலயுமே இஸ்ரேல் கொஞ்சம் வலிமை வாய்ந்ததா தான் இருக்கு. அவங்க கிட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வான் தடுப்பு அமைப்பு, நம்ம கிட்ட எப்படி S-400 வச்சு நம்ம பாகிஸ்தான் தாக்குதலை தடுத்துமோ அவங்க கிட்ட அயன் டோம் இருக்கு. ஆனா ஈரான் ஃபடா மூலமா தொடர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெலிகாப்டரை பொறுத்து பார்க்கும்போது 147 இஸ்ரேல் கிட்ட, ஈரான் கிட்ட 128. கவச வாகனங்கள் 35,985, 65,825 ஈரான் கிட்ட இருக்கு. பீரங்கிகளை பொறுத்து பார்க்கும்போது 1,300 டேங்கர் வச்சிருக்காங்க, 1,713 டேங்கர் ஈரான் வச்சிருக்காங்க. இப்படியா இவங்களுடைய பலத்தை ரெண்டு பக்கமும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பல இடங்கள்ல ஈரான் பின்தங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு பாயிண்ட் பின்னாடி இருக்காங்க. ஆனா படை பலம், ஆட்கள் பலத்துல ஈரான் அதிகமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய நாடு ஈரான். அதனால இப்ப 3ஆம் உலக போர் மூடுமா அப்படின்ற கேள்வி எங்க வருது அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்.
இஸ்ரேல் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்க களம் இறங்குவோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. ஈரான் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற அறிவிப்பெல்லாம் சொல்றாரு. அதுக்கு ஈரான்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இந்த விஷயத்துல தலையிட்டால் கண்டிப்பா மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு சேதத்தை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரஷ்யா ஈரானுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ உடனே ட்ரம்ப் சொல்றாரு, முதல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை போய் பாருங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைன் இருக்கக்கூடிய பிரச்சனையை போய் முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தலைவர்கள், ஆகப்பெரிய தலைவர்கள் இந்த பிரச்சனையில தலையிட்டு 2 நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க காரணத்தால யாருடைய தாக்குதல் அதிகமாவதோ அதன் பின்தொடர்ச்சியா 3ஆம் உலகப் போர் நீடிக்குமா, 3ஆம் உலகப் போர் தொடங்குமா அப்படின்ற மிகப்பெரிய அச்சமும் கேள்வியும் எழுந்திருக்கு. சமீபத்தில் காசாலேருந்து வெளியான வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் மண் எடுத்து வாயில் போட்டுட்டு எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஏன் எங்களை போட்டு இவ்வளோ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு பதிவு இருக்குது. நம்ம ஊரில் நடந்த ஒரு ஏர் கிராஷ் ஆகட்டும், ஒரு ஆக்சிடென்ட் ஆகட்டும், இதெல்லாம் மக்கள் இறந்து போகும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் வலியை கொடுக்குது. 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டையில் பல நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் இறந்து போகக்கூடிய நிகழ்வு அப்படின்றது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் கத்தார் போன்ற நாடுகள்லாம் மத்தியஸ்தம் பண்றோம், 2 பேரும் வாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு கூப்பிடும் போதும் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு முக்கியமா தயாராகவே கிடையாது. ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் 2022 இருந்து தொடர்ந்து கிளர்ச்சி ஏற்படுத்திட்டு வராங்க. ஹிஜாப் சரியா அணியலை அப்படின்னு சொல்லி மாஷா அமினி அப்படின்ற ஒரு இளம்பெண் ஈரான் காவல்துறையால கொல்லப்படுறாங்க காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது. அதனால அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிளர்ச்சி எழுந்து ஈரானுக்கு ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி எதிராக இருக்கிறாங்க. இந்த நிலையில இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானை தாக்கும்போது, அமெரிக்கா சப்போர்ட்டோட தாக்கும்போது அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு வெவ்வேறு ஒரு பார்வைகள் அந்த இடத்துல நிலவுது. இது எல்லாத்தையும் விட ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி மிகப்பெரிய நட்பு நாடுகளா இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க நட்பு நாடா இருந்தவங்களா அப்படின்னு உலக நாடுகள் கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில இந்த 2 நாடுகளும் இருக்கு. இப்படி மாறி மாறி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அழிஞ்சுக்கிட்டு ஒரு துயரத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில 3ஆம் உலகப் போர் வரக்கூடாது. உலக தலைவர்கள் எல்லாரும் சந்திச்சு இது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூக நிலையை எட்ட வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.